விலங்குகளிலிருந்து பெறப்படும் முக்கிய உணவுப் பொருள் எது? இப்போ விலங்குகளிலிருந்து பெறப்படும் முக்கிய உணவுப் பொருள் எதுங்கிறது பாத்தீங்கன்னா பால். பிறந்த குட்டி அல்லது குழந்தைகளின் முக்கிய ஆதார ஊட்டச்சத்து மிக்க உணவு எதுன்னு பாத்தீங்கன்னா பால் ஆகும். பால் சம்பந்தமான பொருட்கள் அவைன்னு பாத்தீங்கன்னா தேநீர், காஃபி, ஐஸ்கிரீம், சாக்லேட், இனிப்பு, பன்னீர், பாலாடை கட்டி, அதாவது பாலேடு, கிரீம், வெண்ணெய், நெய் மற்றும் தயிர். இதான் வந்து பால் சம்பந்தமான பொருட்களாக உள்ளது. பாலில் உள்ளது என்ன? பாலில் எந்த சத்து உள்ளதுன்னு பாத்தீங்கன்னா புரதம் மற்றும் கால்சியம் சத்து நிறைந்துள்ளது. முட்டையில் உள்ள சத்து எதுன்னு பாத்தீங்கன்னா முட்டையில் உள்ள சத்து பாத்தீங்கன்னா புரதம் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா புரதம் மிக்க உணவின் பயன் என்ன? புரதம் இருந்த உணவை சாப்பிட்றதுனால என்ன பயன் பாத்தீங்கன்னா அன்றைய தினம் முழுவதும் உடல் மற்றும் மூளை வளர்ச்சிக்கு உதவுவது புரதம் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், தேனின் பயன் என்ன? தேன் பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த மருத்துவ குணம் கொண்டதுதான் தேன் ஆகும். தேனீக்கள் மலர்களில் இருந்து எதை சேகரிக்கிறது? தேனீக்கள் வந்து மலர்களில் இருந்து பாத்தீங்கன்னா நெக்டார் என்ற இனிப்பை சாறை தான் தேனீக்கள் சேகரிக்கிறது. என்னன்னா நெக்டார் என்ற இனிப்பு சாறை தேனீக்கள் சேகரிக்கிறது. தேன் கூட்டை பாதுகாப்பது எதுன்னு பாத்தீங்கன்னா வேலைக்கார தேனி தான் தேன் கூட்டை பாதுகாக்கிறது. நமக்கு முக்கியமா இறைச்சிகள் எதுன்னு பாத்தீங்கன்னா கோழி, ஆடு, முயல், பன்றி, வெள்ளாடு, ஒட்டகம், எருமை, மீன், நண்டு, இறால், அதோட இறைச்சி தான் முக்கிய இறைச்சிகளாக பயன்படுகின்றன. கோழி பண்ணை அமைத்தலில் இரு வகைகள் யாவை? கோழி பண்ணைகள் அமைக்க வந்து பாத்தீங்கன்னா இரு வகைகள். முட்டை இடுபவை பிராய்லர். பிராய்லருங்கிறது பாத்தீங்கன்னா இறைச்சிக்காக வளர்க்கப்படுபவை தான் பிராய்லர் என அழைக்கப்படுகின்றன. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கோழிகளுக்கு பொதுவாக உண்டாகும் நோய்கள் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். அதாவது சால்மோனல் அப்படிங்கிறது, சால்மோனலோசிஸ் அப்படிங்கிறது கோழிகளுக்கு வயிற்றுப்போக்கு. இது வந்து ஒரு பாக்டீரியாவால் உருவாகிறது. ராணிக்கெட் நோய்ங்கிறது ஒரு அம்மை நோய். இது நோய் வந்து வைரஸால் உருவாகி கோழிகளுக்கு உருவாகிறது. ஆஸ்பெர்ஜில்லஸ் நோய் பலவீனம் மற்றும் நலிந்து போதலுக்கு தான் ஆஸ்பெர்ஜில்லஸ் நோய். இந்நோயை வந்து எது உண்டாக்கும்னா பூஞ்சை உண்டாக்கும். உங்களுக்கே தெரியும், இப்ப ஆஸ்பெர்ஜில்லஸ் நோய் எது உண்டாக்கிறது? பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை. அந்த ஆப்ஷன் கேட்பாங்க. பூஞ்சைன்னு நம்ம சூஸ் பண்ணணும். இயற்கை இலைகள் யாவை? பஞ்சு, சணல், கம்பளி, பட்டு இதெல்லாம் வந்து இயற்கை இலைகளாக உள்ளன. தாவர இலைகளுக்கு உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பஞ்சு மற்றும் சணல் ஆகும். விலங்கு இலைகளுக்கு உதாரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா கம்பளி மற்றும் பட்டு ஆகும். கம்பளி இலை எந்த குடும்பத்தை சார்ந்தது? கம்பளி இலை பாத்தீங்கன்னா கேப்ரினே என்ற குடும்ப வகையை சார்ந்ததுதான் கம்பளி இலைகளாகும். நெக்ஸ்ட் ஒன், கம்பளி எதிலிருந்து பெறப்படுகிறது? கம்பளி பாத்தீங்கன்னா இது நம்மளுக்கு பேசிக்கான கொஸ்டின் தான். கம்பளி வந்து ஆடு, செம்மறி ஆடு, முயல், காட்டெருமை இதனுடைய அந்த ரோமத்திலிருந்து பெறப்படுகிறது. கம்பளியை உருவாக்க 5 படிகள் யாவை? கம்பளிகளை உருவாக்க முதல் படி பாத்தீங்கன்னா கத்தரித்தல். 2வது அந்த கத்தரித்தலை வந்து தரம் பிரிக்கணும். 3வது அதை கழுவணும். 4வது சிக்கெடுத்தல். 5வது நூற்றல். இதான் வந்து கம்பளியை உருவாக்க 5 படிகள். கத்தரித்தல், தரம் பிரித்தல், கழுவுதல், சிக்கெடுத்தல் மற்றும் நூற்றல் என்பதாகும். கம்பளியை தட்டையான தாளாக மாற்றுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கம்பளியை வந்து தட்டையான தாளாக மாற்றுவது வந்து வலை கம்பளி அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இது வந்து ஒரு சிறந்த வெப்ப கடத்தியாக உள்ளது. பட்டு என்பது என்ன? பட்டுப்பூச்சியின் கூடுகளில் சுரக்கும் இலைக்கு தான் பட்டு என அழைக்கப்படுகிறது. பட்டுப்புழுக்கள் எதை உணவாக உட்கொள்கின்றன? பட்டுப்புழுக்கள் பாத்தீங்கன்னா மல்பெரி இலையை தான் உணவாக உட்கொள்கின்றன. பட்டுப்புழுக்கள் வாழும் காலம் எத்தனை மாதங்கள் பாத்தீங்கன்னா பட்டுப்புழுக்கள் 2 மாதங்கள் வாழும் தன்மையை பெற்றுள்ளது. பட்டுப்புழுவின் 4 வளர்ச்சி நிலைகள் யாவை? பட்டுப்புழுவின் 4 வளர்ச்சி நிலைகள் பாத்தீங்கன்னா முட்டை முதல் நிலை, லார்வா 2ஆம் நிலை, அதை வந்து லார்வா நிலை தான் நம்ம கம்பளி பூச்சின்னு சொல்லுவோம். 3வது கூட்டுப்புழு, குக்குன்னு அதை சொல்லுவோம். 4வது பட்டுப்பூச்சி உருவாகும். இது மாதிரி பட்டுப்புழுவின் 4 வளர்ச்சி நிலைகள் உள்ளன. நெக்ஸ்ட் ஒன், பட்டு தயாரிக்கப்பட உதவுவது என்ன வகை பட்டுப்பூச்சின்னு பாத்தீங்கன்னா சுழற்சி பட்டுப்பூச்சி தான் பட்டு தயாரிக்க உதவுவதாகும். பட்டுப்பூச்சி வளர்ப்பு என்னவென்று அழைக்கப்படுகிறது? பட்டுப்பூச்சி வளர்ப்பை வந்து செரிகல்ச்சர் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். ஒரு முதிர்ந்த பெண் பட்டுப்பூச்சி எத்தனை முட்டையிடும் பாத்தீங்கன்னா 500 முட்டையிடும். முட்டையிலிருந்து வெளிவருவது என்ன? முட்டையிலிருந்து வெளிவருவது பாத்தீங்கன்னா லார்வா என்கிற ஒரு கூட்டுப்புழு தான் வெளிவரும். இயற்கை இலைகளிலேயே வலிமையானது எதுன்னு பாத்தீங்கன்னா இயற்கை இலைகளிலேயே வலிமையானது பட்டு இலையாகும். நெக்ஸ்ட் ஒன், மருத்துவத்துறையில் அறுவை சிகிச்சையின் போது தையல் நூலாக பயன்படுத்தப்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா பட்டு பயன்படுத்தப்படுகிறது. பட்டு உற்பத்தியில் இந்தியாவின் இடம் பாத்தீங்கன்னா 2வது இடத்தில் உள்ளது.
தமிழ்நாட்டில் பட்டுக்கு பெயர் பெற்ற இடங்கள் காஞ்சிபுரம், திருபுவனம் மற்றும் ஆரணி. இதெல்லாம் பட்டுக்கு பெயர் பெற்ற இடங்களாகும். கம்பளி ஆலை பணியாளர்கள் எந்த நோயால் பாதிக்கப்படுகிறார்கள்? இப்ப அந்த கம்பளி தயாரிக்கிற அந்த பணியாளர்கள் பாத்தீங்கன்னா ஆந்த்ராக்ஸ் நோயால் பாதிக்கப்படுகிறார்கள். ஆந்த்ராக்ஸ் எந்த பாக்டீரியாவிலிருந்து ஏற்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா பேசில்லஸ் ஆந்த்ராசிஸ் என்ற பாக்டீரியாவினாலதான் ஆந்த்ராக்ஸ் நோய் உருவாகிறது. ஆந்த்ராக்ஸ் நோயின் அறிகுறிகள் யாவை? காய்ச்சல் இருக்கும், இருமல், மூச்சு விடுதலில் சிரமம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆந்த்ராக்ஸ் நோயின் அறிகுறிகளாக உள்ளன. நெக்ஸ்ட் ஒன், ஆந்த்ராக்ஸை குணமாக்க உதவும் மருந்துகள் யாவைன்னு பாத்தீங்கன்னா பென்சிலின் மற்றும் சிப்ரோஃப்ளோக்சின். பென்சிலின் மற்றும் சிப்ரோஃப்ளோக்சாசின் அப்படிங்கிற 2 மருந்து தான் ஆந்த்ராக்ஸ் நோயை குணமாக்க உதவும் மருந்துகள். பென்சிலின் மற்றும் சிப்ரோஃப்ளோக்சாசின் மருந்துகள் ஆகும். அகிம்சை பட்டு அல்லது அமைதி பட்டு முறையை கண்டவர் யார் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் அரசு அதிகாரியாக பணியாற்றிய குசுமா ராஜையா அப்படிங்கிறவர் தான் 1992ல அகிம்சை பட்டு அல்லது அமைதி பட்டு முறையை கண்டவராவார். விலங்குகளின் இனப்பெருக்கத்தை ஆய்வு செய்தல் மற்றும் அவற்றின் பராமரிப்பு பற்றி படிக்கும் பிரிவிற்கு என்ன பெயர்னு பாத்தீங்கன்னா விலங்கு வளர்ப்பு, அதாவது அனிமல் ஹஸ்பண்டரிமாங்க. விலங்குகளின் இனப்பெருக்கத்தை ஆய்வு செய்தல் மற்றும் அவற்றின் பராமரிப்பு பற்றி படிக்கும் படிப்பிற்கு என்ன பெயர்னு பாத்தீங்கன்னா விலங்கு வளர்ப்பு என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல், காடு மற்றும் தட்பவெப்பநிலை மற்றும் மாற்றம் சார்ந்த அமைச்சகம் விலங்குகளை துன்புறுத்துவதில் இருந்து பாதுகாக்க எந்த ஆண்டு சட்டம் கொண்டு வந்தது? இப்ப சுற்றுச்சூழல் சரி, காடும் சரி, தட்பவெப்பநிலையும் சரி, விலங்குகளை துன்புறுத்தலிருந்து பாதுகாக்க ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அது கொண்டு வரப்பட்ட ஆண்டு பாத்தீங்கன்னா 1960ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இதுல புக் பேக் என்னங்கிறத பாத்திரலாம். தினசரி கால்நடைகளிலிருந்து நமக்கு கிடைக்கும் முக்கியமான பொருள் எதுன்னு பாத்தீங்கன்னா பாலாகும். முட்டையில் அதிகமாக உள்ளது புரதம், கார்போஹைட்ரேட், கொழுப்பு, அமிலமான்னு பாத்தீங்கன்னா முட்டையில் அதிகமாக உள்ளது புரதமாகும். வெள்ளாடு மற்றும் செம்மறி ஆடுகளின் எந்த பாகம் ஆடைகள் தயாரிக்க உதவுகிறதுனா உரோமம். அதோட உரோமம் தான் ஆடைகள் தயாரிக்க உதவுகிறது. பட்டுப்பூச்சிகளை வளர்ப்பதும் பட்டு இலைகளை உருவாக்குவதும் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. எவ்வாறுன்னு பாத்தீங்கன்னா செரிகல்ச்சர் அப்படின்னு அழைக்கிறாங்க. அதுதான் பட்டுப்பூச்சிகளை வளர்ப்பதும் பட்டு இலைகளை உருவாக்குவதும் செரிகல்ச்சர் என்று அழைக்கப்படுகிறது. பிரித்தெடுப்பவரின் நோய் என்று அழைக்கப்படுவது எந்த நோய்னா ஆந்த்ராக்ஸ் நோய் தான். அந்த கம்பளி தயாரிக்கிற அந்த பணியாளர்களுக்கு அந்த பிரித்தெடுப்பவரின் நோய் என்று அழைக்கப்படுவது ஆந்த்ராக்ஸ் நோய் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், கோடிட்ட இடங்களை நிரப்புக. புரதம் மற்றும் டேஸ் பாலில் அதிகம் உள்ளது. புரதம் மற்றும் கால்சியம் பாலில் அதிகமாக உள்ளது. தேன் கூட்டிலிருந்து தேன் எடுக்கப்படுகிறது. ஆந்த்ராக்ஸ் நோயை உண்டாக்குவது பேசில்லஸ் ஆந்த்ராசிஸ் ஆகும். இயற்கை இலையிலேயே வலிமையான இலை எதுன்னு பாத்தீங்கன்னா பட்டு இலை ஆகும். இயற்கை இலையிலேயே வலிமையான இலை பட்டு இலை ஆகும். நெக்ஸ்ட் ஒன், அமைதிப்பட்டு டேசாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அமைதிப்பட்டு பாத்தீங்கன்னா 1992ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் ஒன், இயற்கையின் மிக பெரிய கொடை விலங்குகள். இயற்கையின் மிகப்பெரிய கொடை விலங்குகள் என்பது சரி. குதிரையின் உரோமம் ஓவியம் தீட்டும் தூரிகையில் பயன்படுத்தப்படுகிறது. சரி. பட்டுப்பூச்சி கம்பளி இலைகளை தருகிறது. தவறு. அகிம்சை பட்டின் மறுபெயர் மல்பெரி பட்டுங்கிறது தவறு. ஆந்த்ராக்ஸை குணப்படுத்தும் சிறந்த மருந்து பென்சிலின்ங்கிறது சரி. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பொறுத்துகளை கூட்டுப்புழு. கூட்டுப்புழுங்கிறது பாத்தீங்கன்னா பட்டுப்பூச்சி தான் கூட்டுப்புழு. அமைதிப்பட்டு எங்கன்னு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்துல அமைதிப்பட்டு. பிராய்லருங்கிறது பாத்தீங்கன்னா கோழி பண்ணை. இனிப்பான திரவம்ங்கிறது தேனி. ஆடு எதுக்குன்னா இறைச்சிக்கு பயன்படுத்தப்படுகிறது.